உங்களுடைய போக்கஸ் மாறும் பொழுது இந்த மாதிரியான ஆவிக்குரிய சோர்வுகளை நீங்கள் அடைய முடியும். ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய கண்ட்ரோலை மீறி ஒரு காரியம் போயிடுச்சு அப்படிங்கும் பொழுது அவன் எப்படி அதுல பயப்படாம பதட்டப்படாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய போக்கஸ தேவன் மீது நீங்கள் வைத்தீர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. எலியா ஏன் சூறைச்செடியில படுத்துட்டு அப்படி ஒரு ஜெபம் பண்ணணும்? ஏசபேலுக்கு அவர் பயந்ததுனால எலியாவிற்கு இப்போ பயம் பயங்கரமா பிடிச்சிடுச்சு. இந்த அம்மா சொன்னதை செய்யாம என்ன பண்ணாது, விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ இந்த எலியாவிற்கு போக்கஸ் எங்க இருந்து எங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு? தேவன் எவ்வளவு பெரியவர், தேவனால என்னென்ன காரியங்கள் முடியும், இதனைக்கும் தப்பு வைக்கக்கூடிய ஒரு மகா சர்வ வல்லவர் பக்கத்துல இருக்கிறாரு, அவருக்கு நம்ம ஊழியக்காரரா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த போக்கஸை மாற்றி ஏசபேல் மேல கவனம் போயிடுச்சு.